ஸோ ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கிறோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவிட் கேம் வந்து ரியல் லைஃப்பில் இருக்கான்னு இப்போ வந்து ரியல் லைஃப்பில் வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இப்போ வந்து நான் பேச மாட்டேன், நீங்கள் வெறும் வீடியோ மட்டும் பார்ப்பீங்க. This is Tatsuki from Squid Game and வந்து ரியல் லைஃப் ஸ்குவிட் கேமை வந்து பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் இருக்கான்னு பார்க்க போகிறீங்க. nobody realized that the death of Let's get inside these. இப்போ வந்து அந்த ஒரு பெரிய வீடியோவே பார்க்க போகிறீங்க. பெரிய வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு நீங்களே பாருங்கள். ஓகேவா? Bye guys. செம்மையான பார்ட்டி இல்ல? இப்ப தரையில இருக்கிற இந்த கரையை போக்க செம்மையா கஷ்டப்படணுமே. கஷ்டப்பட வேண்டாம். புதிய விம் அல்ட்ரா ப்ரோ ஃப்ளோ கிளீனர் போதும். இதன் அல்ட்ரா ப்ரோ டெக்னாலஜி விடாப்பிடியான கரையை 100% நீக்கும். அதோட நீடித்திருக்கும் நறுமணத்தை தரும். விம் அல்ட்ரா ப்ரோ கரையே படாதது போன்ற முழுமையான சுத்தம். சக்கரை? வேண்டாம். என் கப்ல நோ சுகர். டயபெட்டிஸ்ல கம்மி பண்ணி ஆகணும்ல. பிளட் சுகர் ரெடியூஸ் ஆச்சா? எங்க? சுகரை மட்டும் குறைச்சா போதாது. அப்படின்னா இனிமே ஃபைபர் உள்ள கப்பையை ஸ்டார்ட் பண்ணுங்க. உதாரணமா ஹார்லிக்ஸ் டயபெட்டிஸ் பிளஸ். இதோட ஹை ஃபைபர் பிளட் சுகரை மேனேஜ் பண்ண உதவி செய்யும் முதல் நாளிலிருந்தே. Hello viewers, welcome to Minute Mystery. Netflixல இப்ப செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற ஸ்குவிட் கேம் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அது நம்ம வெறும் கதை அப்படின்னு தான் நினைச்சிருப்போம். ஆனா அதே மாதிரியான ஸ்குவிட் கேம் இன்சிடென்ட் ரியல் லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், அதே சாஃப்ட்வேர்ல இந்த ஸ்குவிட் கேம் மாதிரியான ரியல் இன்சிடென்ட் நடந்திருக்கு. சோ அந்த ஒரு கொடூரமான ரியல் இன்சிடென்ட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இது 1976 சாஃப்ட்வேர்ல இருக்கிற புசன் ரயில்வே ஸ்டேஷன்ல 11 வயசான வாங் ஜங் பக் அப்படின்ற ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா கடைசி 1 மணி நேரமா அவங்க அம்மாவை காணாம சொல்லிட்டு தேடிட்டே இருக்கான். ஆனா எவ்வளவு தேடினாலும் அவங்க அம்மா அந்த இடத்துல கிடைக்கிற மாதிரியே தெரியல. கடைசி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கிற 2 பேர்ட்ட போயிட்டு வந்து இந்த ரியல் இன்சிடென்ட் வந்து ஒரு குட்டி பையன் வந்து என்னமோ பண்ணியிருக்கா ஏவா சொல்லிட்டு கேட்கறான். அப்படி கேட்ட உடனே சரி பாப்பான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூப்பிட்டு போன அவனை ஒரு ட்ரக்ல ஏத்தி விட்டு நீ எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு இந்த ட்ரக் உன்னை கொண்டு போய் சேர்த்துரும், நீ ஒன்னும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்ல ஏத்தி அவனை அனுப்பி விடுறாங்க. அடுத்து இதே மாதிரி 1982 வருஷம் 14 அம்மா லைட் போட்டுடுங்க. வயசான சாய் ஸ்விங் வூ அப்படின்ற ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா அவனோட ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கிற அவனை ஒரு ஆள் வழிமறிச்சு நிப்பாட்டி அவனோட ஸ்கூல் பேக்கை காமி அப்படின்னு சொல்றாரு. அவனும் அந்த ஸ்கூல் பேக்கை திறந்து காமிக்கிறான். அப்படி திறந்து காமிக்கிறப்ப அந்த பேக்குள்ள ஒரு பிரெட் இருந்திருக்கு. சோ அந்த பிரெட்டை பார்த்தோன்னே அந்த ஆள் செம்ம கடுப்பாகி யார்ட்டு இருந்த அந்த பிரெட்டை திருடிட்டு வந்தா நீ ஒரு திருடனாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் அழுதுகிட்டே ஐயோ நான் இதை யார்ட்டு வந்து திருடிட்டு வரல, ஸ்கூல்ல எல்லாருக்கும் கொடுத்தாங்க எனக்கும் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவன் சொல்றது அந்த பெரிய ஆள் கேட்கறதுக்கு தயாராவே இல்ல. நீ பொய் சொல்ற, நீ திருடிட்டு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 அடியை போட்டு தரதரன்னு எடுத்துட்டு வந்து ஒரு வண்டியில ஏத்தி விடுறாரு. அப்படி ஏத்தி விடுறப்ப அந்த சின்ன பையனோட செம்மையான பயம். சார் என்ன சார் பண்றீங்க, தயவு செஞ்சு என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போனேன் எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு
கதறி அழுகுறான். ஆனா அவன் என்னத்தை தான் அழுதாலும் அதுக்கடுத்து அந்த வண்டி அங்கிருந்து கிளம்புது. அப்படி கிளம்புன வண்டி எங்க போகுதுன்றது அவனுக்கு சுத்தமா தெரியல. அடுத்து இதே மாதிரி 1984 வருஷம் ஆன் அப்படின்ற ஒரு 8 வயசு சின்ன பையன் அவங்க அப்பா கூட வெளியே எங்கேயோ கடைக்கு போயிட்டு செம்ம டயர்டா அந்த பஸ் ஸ்டாப்ல உட்காடுறாங்க. அப்படி அவங்க பஸ் ஸ்டாப்ல உட்கார அந்த ஒரு டைம்ல அவங்க அப்பாவுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த ஒரு போன் கால் எடுத்து அவர் அட்டன் பண்ணி பேசுறப்ப அவரோட ஆபீஸ்ல கொடுக்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான வேலையை பக்கத்துல முடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அந்த வேலை ஒரு சின்ன வேலை தான். இவர் தனியா போனாலும் வேமா முடிச்சுட்டு இங்க வந்துருவாரு. ஆனா பையனை கொண்டு போனா அது டிலே ஆகுன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே அவனோட பையனை ஹான்ட்டேன் எவ்வளோ நான் பக்கத்துல இருக்கிற ஒரு சேஃபான பிளேஸ்ல கூட்டு போய் உன்னை விட்டுட்டு போறேன். நான் இந்த வேலையை போய் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ அங்கதான் சேஃப்டியா இருக்கணும். நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்துல இந்த சேஃப்டியான ஒரு பிளேஸ்ல போயிட்டு தன்னோட பையனை விட்டுட்டு அவரோட வேலையை முடிக்கிறதுக்காக விரைந்து அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி அவர் அங்கிருந்து கிளம்பின அடுத்த சில நிமிடங்கள்லயே ஒரு ட்ரக் அந்த சேஃப்டியான பிளேஸ்க்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்படி நின்று அந்த ஒரு ட்ரக்ல அந்த சேஃப்டியான பிளேஸ்ல இருந்த சில பேர் பாத்தீங்கன்னா அந்த 8 வயது கான் அப்படின்ற பையனை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் அந்த ட்ரக்ல ஏத்தி விடுறாங்க. அப்படி ஏத்தி விடுறப்ப அந்த 8 வயசு கான் அப்படின்ற சின்ன பையன் கத்துறான் என்ன விட்டுருங்க அப்பாட்ட போகணும்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். ஆனா எவ்வளவு கெஞ்சினாலும் அவன் அந்த வண்டியில ஏத்தி அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. அடுத்து இதே மாதிரி காங்ஷன் ஓ அப்படின்ற 23 வயது ஆண் பாத்தீங்கன்னா தன்னுடைய பார்ட்னர் இறந்து போனதுனால உச்சக்கட்ட சோகத்துக்கு போய் அன்னைக்கு நல்லா சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல போயிட்டு பாதி பேரை மட்டியாகி கீழே விழுந்துடுறாப்ல. இப்படி விழுந்து அவருக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே அதே மாதிரியான ட்ரக் அவருக்கு பக்கத்துல வந்து நிக்குது. அப்படி நின்று அந்த ஒரு ட்ரக்ல இருந்து சில பேர் இறங்கி வந்து அரைப்பதுல இருந்து அவர் அள்ளி கத்திக்கு அந்த ட்ரக்குள்ள போட்டு அந்த ட்ரக் அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து இதே மாதிரி இயான் சென்மோ அப்படின்ற 15 வயதான ஒரு ஆண் பாத்தீங்கன்னா சியோல இருக்கிற சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல. அதுல நல்லாவே சம்பாதிக்கவும் செய்யறாப்ல. அப்படி சம்பாதிச்சிட்டு இருக்கப்ப இடையில லீவ் வரும் இல்லையா, சோ அந்த லீவை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக சவுத் கொரியாவோட போர்ட் சிட்டியான புசன்ல இருக்கிற ஒரு பீச்ல போயிட்டு என்ஜாய் பண்றதுக்காண்டி போறாப்ல. அப்படி ஒரு போறப்ப அந்த பீச்சை எம்டியா இருக்கு, இவர் மட்டும் தான் அந்த பீச்ல போய் என்ஜாய் பண்ண போறாப்ல. அப்படி போற அந்த டைம்ல அங்க 2 பேர் வர்றாங்க. அப்படி வந்த 2 பேரு வலுக்கட்டாயமா அவரை பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போறப்ப அவங்க எங்க கூட்டு போறாங்கன்னு அவருக்கு சுத்தமா தெரியல. அதனால என்ன நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஆனா அப்படி அவர் கெஞ்சுறதுக்குள்ள அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து நிக்குது. அந்த ட்ரக்ல அவர் தூக்கி அலேக்க போட்டு அங்க இருந்து அந்த ட்ரக்கையும் அனுப்பி விடுறாங்க. இப்போ நம்ம பார்த்ததுல அட்லியோட மெர்சல் படத்துல ஓப்பனிங் சீன்ல வர்ற மாதிரி 5 இன்சிடென்ட் மட்டும் தான் இப்போ பார்த்தோம். ஆனா இதே மாதிரி ஆயிரக்கணக்கான இன்சிடென்ட் அந்த காலகட்டத்துல சவுத் கொரியால நடக்கதான் செஞ்சுச்சு. அதுலயும் சவுத் கொரியாவோட போர்ட் சிட்டியான புசன்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரியான இன்சிடென்ட் எக்கச்சக்கமா நடந்துச்சு. அந்த காலகட்டத்துல இப்படி மர்மமான முறையில பல பேரை கடத்தின அந்த கும்பல் யாரு, அப்படி கடத்தின அவங்களை எதுக்கு ட்ரக்ல ஏத்தி விட்டாங்க, அப்படி ஏத்தின அவங்கள அடுத்து எங்க கொண்டு போய் அந்த ட்ரக் விட்டுச்சு அப்படின்ற பல கேள்விகளுக்கு விடை தெரியாம தான் சவுத் கொரியால இருந்த மக்கள் எல்லாருமே விழிப்புதுங்கி நின்றுட்டு இருந்தாங்க. சோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கிற மாதிரி 1986 வருஷம் உல்சான் சிட்டில இருக்க உல்ஜி கவுண்டி மலைக்கு பாத்தீங்கன்னா சில லோக்கல் ஹண்டர்ஸ் ஹண்டிங்காக போறாங்க. அப்படி போன அவங்க அந்த மலையில பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வேட்டையாடிட்டு இருக்காங்க. அப்படி வேட்டையாடிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா தூரமா அந்த மலைக்கு பின்னாடி இருந்து ஏதோ மனிதர்கள் கத்துற மாதிரியான சவுண்ட் அவங்களுக்கு கேக்குது. அந்த சவுண்டை கேட்டோன்னே என்னடா இந்த சவுண்டு, இந்த மலையில யாருமே இருக்க மாட்டாங்கடா, அப்படி இருக்கப்ப என்னடா இங்க மனிதர்கள் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி நடந்து போறாங்க. அப்படி போக 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 மனிதர்கள் கத்துற சவுண்ட் அளவுக்கு அதிகம் ஆயிட்டே வருது. அது கத்துற சவுண்ட் மட்டும் கிடையாது, அது கூடவே மனிதர்கள் கத்தரி அழுகிற சவுண்டும் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இப்படி கத்தரி அழுகிற சவுண்டை கேட்டோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. ஏடா இந்த சத்தத்தெல்லாம் கேட்கும் போது எக்கச்சக்கமான மக்கள் இருப்பாங்க போலேடா, அவங்களை யாரோ குடும்பப்படுத்துறாங்க போலேடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி மெல்ல மெல்ல முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அப்படி போனவங்க அந்த மலையோட உச்சியை அடைஞ்சிடறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மலைக்கு பின்புறமா ஒரு வினோதமான விஷுவல் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எஸ், அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்டிடம் மாதிரியான அமைப்பு. இந்த கட்டிடம் மாதிரியான அமைப்பை பார்த்தோன்னா அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. என்னடா இந்த மலைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கட்டிடம் இருக்கு, அதுவும் அந்த கட்டிடத்துல இருந்தா மக்களோட கதறல் சவுண்ட் கேக்குது. அப்ப இங்க என்னதாண்டா நடக்குது அப்படின்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அந்த மலையோட உச்சியில யாருக்கும் தெரியாம நகர்ந்து வந்து தூரமா இருக்க அந்த கட்டிடத்தோட முன்பகுதி விசுவல் தெரியற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்த பிறகு அந்த இடத்துல இருந்து அந்த கட்டிடத்தில் நடக்கிற விசுவலை பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா அந்த கட்டிடத்துல பாத்தீங்கன்னா கூட்டமா பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கட்ட கம்பு சாட்டையை வச்சு பயங்கரமா அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்கு. இந்த விசுவலை பார்த்தோன்னே அந்த ஹண்டர்ஸ்னால பயங்கரமா பயம் வந்தது. இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளையும் கடத்தி கொண்டு போய் அந்த கட்டடத்துல வச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்புச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி அந்த அமைதி நிறைந்த ஓரிடம், அமைதியின் குரல் மட்டுமே கேட்கும் அந்த இடம் உங்கள் அமைதியின் இடம், கூடவே உங்கள் தாஜ். வா தாஜ். பிரிங்கா, ஆம்லா, ஹீனா, சீக்கக்காய், இந்துலேகா ஆயுர்வேதா ஷாம்புவில் உள்ளது இந்த 4 குணங்கள்.
மலையில இருந்து இறங்கி சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. அப்படி சிட்டிக்குள்ள வந்த இவங்க அந்த மலைக்கு பின்புறமா இவங்க பார்த்த விசுவல்ஸ் மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த சிட்டி ஃபுல்லா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அதாவது உல்சன் சிட்டி ஃபுல்லா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்துல எக்கச்சக்கமான மக்கள் மர்மமான முறையில காணாம போயிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படி இருக்கிற அந்த ஒரு டைம்ல இவங்க இப்படி ஒரு விஷுவலா பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி தானே பரவும். எஸ், அதே மாதிரி தான் பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவுற இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா அந்த சிட்டில இருக்க ஒரு ப்ராசிக்யூட்டரோட காதலையும் போய் விழுகுது. அவருடைய பேர் தான் கிம் யாங் ஒன். இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டனே கிம் யாங் ஒனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படி சந்தேகம் வந்த உடனே இந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிறப்ப இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கட்டடம் இருக்குன்றத கிம் யாங் ஒன் கண்டுபிடிக்கிறாரு. எஸ், அதுதான் கவர்மெண்ட் நடத்திட்டு வர பிரதர்ஸ் ஹோம். அத பிரதர்ஸ் ஹோம்னு தெரிஞ்ச உடனே செம்மையா ஷாக் ஆயிராரு. இதுல இருக்கிற இவ்வளவு பேர் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு பெர்மிஷனும் கேட்கிறாரு. கோர்ட்டும் பெர்மிஷன் கொடுத்துறாங்க. அப்படி கொடுத்த உடனே இவரும் பாத்தீங்கன்னா அந்த பிரதர்ஸ் ஹோம்க்கு போறாரு. அப்படி இவர் போய் அந்த பிரதர்ஸ் ஹோம்ல பார்த்த விசுவல் இவரே ஷாக் அடைய வச்சுச்சு. ஏன்னா அந்த பிரதர்ஸ் ஹோம்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அடைச்சு வச்சிருக்காங்க. அப்படி அடைச்சு வச்ச அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சரியான சாப்பாடு கொடுக்காம பயங்கரமா துன்புறுத்தவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல அந்த பிரதர்ஸ் ஹோமோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 2 பில்லியன் மதிப்புடைய பணமும் இருந்திருக்கு. அந்த பணத்தோட மதிப்பை இன்னைக்கு இருக்க இந்திய ரூபாய் மதிப்பின்படி கணக்கிட்டாலே 80 கோடி இருந்துச்சாம். அதாவது 1987 அந்த ஆபீஸ்ல 80 கோடி இருந்துச்சாம். இதெல்லாம் பாக்குறப்ப அவர் செம்ம ஷாக் ஆறாரு. இதுக்கெல்லாம் மேல அங்க இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாக்குறப்ப அவர் மிரண்டே போனாரு. இதுக்கடுத்து இந்த பிரதர்ஸ் ஹோம்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிரதர்ஸ் ஹோம் எப்படி உருவாச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். இரண்டாம் உலகப் போர் முடிந்த காலகட்டம் இந்த உலகத்துக்கே ஒரு பிக்கஸ்ட் ரிலீஃபா தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கடுத்து தான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்காச்சும் அமைதி அந்த உலகத்துல இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு அமைதி கொரியால நிலவுச்சா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா இரண்டாம் உலகப் போர் முடிந்த உடனே கொரியன் வாரும் பாத்தீங்கன்னா கொரியால ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த 2 மிகப்பெரிய போர் பாத்தீங்கன்னா கொரியன் மக்களோட வாழ்க்கையவே பாத்தீங்கன்னா புரட்டி போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா இந்த 2 வார்லயே பாத்தீங்கன்னா கொரிய மக்கள்ல பல பேரு தன்னோட உறவினர்கள் இருந்தாங்க, தன்னோட குழந்தைகளை இருந்தாங்க, தன்னோட அம்மா அப்பாவை முதற்கொண்டு இழந்துட்டு அனாதையா வாழ வேண்டிய சிச்சுவேஷன் அங்க கிரியேட் ஆகுச்சு. அது மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து 2 வார் நடந்திருக்கு இல்லையா? சோ அதனாலேயே பொருளாதார ரீதியாவும் பாத்தீங்கன்னா கொரியா பயங்கரமா வீழ்ச்சி அடைந்துச்சு. சோ அந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க மக்களோட வேலை வாய்ப்பை புடுங்கிருச்சு. சோ அதனாலேயே எக்கச்சக்கமான மக்கள் பாத்தீங்கன்னா வேலையே இல்லாம நடுத்தெருவுக்கு வர வேண்டிய சிச்சுவேஷனும் கிரியேட் ஆகுச்சு. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கொரியால இருக்கிற எக்கச்சக்க மக்களோட வாழ்வாதாரத்தையே பாதிச்சுச்சு. அதுலயும் முக்கியமா கிராமத்துல இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா எங்க வேலைக்கு போறதுனே தெரியாம கண்வெளி பிதுங்கி நின்றுட்டு இருந்தாங்க. சோ அந்த ஒரு டைம்ல அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப் அப்படின்னா வேலை வாய்ப்பை தேடி டவுனுக்கு போறதா தான் இருந்துச்சு. சோ அதனாலேயே எக்கச்சக்கமான கிராம மக்கள் அந்த காலகட்டத்துல சவுத் கொரியால இருக்கிற மெயின் சிட்டிஸை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சவுத் கொரியாவோட முக்கியமான போர்ட் சிட்டியா இருக்கிற புசன் இருக்கு பாத்தீங்களா, அதை நோக்கி எக்கச்சக்கமான மக்கள் மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஒரு அபரிமிதமான இடப்பெயர்ச்சியை பாத்தீங்கன்னா புசன் நகரத்துல எக்கச்சக்கமான மக்களை கொண்டு வந்து குவிக்குது. அது எந்த அளவுக்கு கொண்டு வந்து குவிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1945 இருந்து 1985 பாத்தீங்கன்னா புசன் நகரத்துல இருந்த மக்கள் தொகையோட எண்ணிக்கை 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. சோ வெறும் 40 வருஷத்துல மக்கள் தொகை 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா என்ன? கண்டிப்பா எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்காதுல. சோ அதனாலேயே வேலை வாய்ப்பை தேடி வந்த கிராம மக்கள்ல பல பேர் பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் நினைச்சுதான் வந்திருந்திருக்காங்க. ஆனா நல்ல வேலை கிடைக்காதனால கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு தங்குறதுக்கு இடம் கூட இல்லாம ரோட்டோரத்துல சின்ன சின்ன குடிசை போட்டு தங்கிக்கிட்டு ரோட்ல அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புசன் நகரத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்க வாழ்ந்தது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருந்திருக்கு. ஆனா இவங்களோட இந்த ஒரு வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா புசன் நகரத்துல ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்த எலைட் பீப்புள்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது ரிச்சான பீப்புள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாரும் இந்த ஒரு புசன் சிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் புசன் நகரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா நீட்டா சுத்தமா இருந்திருக்கு. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த சிட்டியை பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கைமைன்னு சொல்லிட்டு இறைச்சலா இருந்திருக்கு. இறைச்சலா இருந்தா கூட பரவாயில்லையே, எங்க பார்த்தாலும் குப்பையும் குளமா மக்களுமா தெரிஞ்சிட்டு இருக்குது. இந்த எலைட் பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா அதாவது ரிச்சஸ்ட் பீப்புளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. சோ ஏதாச்சும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாத்தையும் விரட்டி அடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எவ்வளவுதான் பிளான் போட்டாலும் அது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இவங்களுக்கு சிச்சுவேஷன் கிடைக்கவே இல்லை. அது எது வரைக்கும் இவங்களுக்கு சிச்சுவேஷன் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1961 வருஷம் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா 1961 வரைக்கும் பாத்தீங்கன்னா சவுத் கொரியன் கவர்மெண்டே வெளிநாட்டு ஃபண்டை நம்பி தான் பாத்தீங்கன்னா அவங்க நாட்டையே நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி வர்ற அந்த வெளிநாட்டு ஃபண்ட்ல 90% ஆஃப் ஃபண்ட் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேருக்காக தான் அனுப்பப்பட்டுட்டே இருந்திருக்கு. அதாவது சமூக நல திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதுக்காக மட்டும் தான் வெளிநாட்டுல இருந்து 90% ஆஃப் ஃபண்ட் வந்துட்டே இருந்திருக்கு. சோ அந்த
ஒரு ஃபண்ட் எடுத்து தான் பார்த்தா சவுத் கொரியன் கவர்மெண்ட்டே நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்க இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் அடிச்சு துரத்தி விட்டு அந்த ஒரு ஃபண்டே கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் பார்த்தா அந்த மக்களை ஒண்ணுமே பண்ணாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 1961வது வருஷம் இந்த ஒரு நடைமுறை அப்படியே தலைகளா மாறி வேற மாதிரி மாறுது. எஸ், அந்த வருஷம் பார்க் சங்கி அப்படின்ற ஒருத்தர் மிலிட்டரி ஆட்சியை சவுத் கொரியால நடைமுறைக்கு கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரதோட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சவுத் கொரியாவை தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாரு. அதாவது சவுத் கொரியாவோட ஆட்சி முறையை சர்வாதிகார ஆட்சி முறையா மாற்றாரு. அப்படி இவர் சவுத் கொரியாவை கண்ட்ரோல்ல எடுத்த இந்த ஒரு விஷயம் பார்த்தா சவுத் கொரியால வந்துட்டு இருந்த எலைட் பீப்புள்ஸ்க்கு அவங்க ஸோ பார்த்து நெக்ஸ்ட்டு டேயில் பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் பாய்.